கார்த்திக் நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? என்ன உண்மை? அதுவும் ஒரு கசப்பான உண்மை சொல்லட்டுமா? ஏன் டேஸ்ட் பண்ணி பாத்தியா? உண்மையில இனிப்பு கசப்பு இப்படிலாம் இருக்கா? இருக்கு, ஏன் இல்ல? சரி அதோட அப்புறம் பாத்துக்கலாம். நீ முதல்ல விஷயத்துக்கு வா. இல்லப்பா, நியாயமா பார்த்தோம்னா அந்த பச்சை ட்ரெஸ் மேட்டர் இருக்குல்ல, அது வந்து நம்ம ஏன் இந்த வழக்கம் இப்பதான் பேசணும். இந்த பாரு, வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு பசங்களும் பொண்ணுங்களும் நல்லா பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு காதல சொல்லணும்னு வருவாங்க. சோ மூர்த்தி சாரை பார்த்து ஏன் இந்த வழக்கம்னு கேட்டா கரெக்டா இருக்குமே நினைச்சேன். ஆனா மூர்த்தி சார் இப்ப வந்து பச்சை ட்ரெஸ் பத்தி எல்லாம் பேச போறது இல்ல. நீ சொன்னிய உண்மை கசக்கும்னு அந்த டேஸ்ட பத்தி தான் பேச போறாரு. ஏய் பரவாயில்லையே, வளர்னா கூட ஒர்க் அவுட் ஆகுதுல. அப்போ நீ வளர்னங்கறத ஒத்துக்கற. சூப்பர் பிரியங்கா, யூ ஆர் ரியலி கிரேட். இந்த பாரு, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நீ என்ன வளரல்னு கன்ஃபார்ம் பண்றவியா? மூர்த்தி சார் நீங்க சொல்லுங்க, ஏன் இந்த வழக்கம்? அன்புள்ள சன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அனுபவங்கிறது தலையில இருக்கிற முடியெல்லாம் குட்டி போன அப்புறம் வாழ்க்கையை நமக்கு கொடுக்கிற சீப்புன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, அனுபவ ரீதியா பார்க்கும்போது நமக்கு நடக்கிற சில விஷயங்கள் நமக்கு எரிச்சலையோ ஏமாத்தத்தையோ இல்ல அதிர்ச்சியோ தரலாம். இதெல்லாம் நமக்கு மட்டும்தான் நடக்குதுன்னு நினைச்சுக்காதீங்க. உலக மக்கள் அனைவருக்கும் அன்றாட வாழ்க்கையில வழக்கமா நடக்கிற நிகழ்வுகள் தான் இது. இது ஆங்கிலத்துல யுனிவர்சல் ட்ரூத், அதாவது உலகளாவிய உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல சாம்பிளுக்கு சிலரை மாத்திரம் நாம இப்ப பார்ப்போம். நல்ல சூப்பரா டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்ல ஒரு பார்ட்டிக்கோ போறோம். அங்க குடிக்கிறதுக்கு காப்பியோ டீயோ ஜூஸோ இல்ல ட்ரிங்க்ஸோ கொடுப்பாங்க. அதை குடிக்கும் போது கண்டிப்பா அதுல கொஞ்சம் கரெக்டா நம்ம பேண்ட்ல விழும். நாம யாருக்காவது போன் பண்ணுவோம். அந்த போன் கால் போய் சேராது, அது ராங் நம்பருக்கு போயிடும். அது மாத்திரம் நமக்கு லைன் உடனடியா கிடைச்சிடும். ஆக ராங் நம்பர் மட்டும் எப்பவும் எங்கேஜ்டாவே இருக்காது. நம்ம கை பூரா ஒரே கிரீஸ், எண்ணெய், அழுக்கு இதெல்லாம் இருக்கும். அந்த நேரம் பார்த்து மூக்கு அரிக்கும். ஒரு ஷூ கடைக்கு போறோம். ஒரு பேர் ஷூவை நாம செலக்ட் பண்றோம். அது பர்ஃபெக்டா கரெக்டா நம்ம காலுக்கு ஃபிட் ஆகுது. ஆனா அது பழங்காலத்து மாடலா இருக்கும், படு சீப்பா இருக்கும். அதனால வாங்காம வந்துடுவோம். வீட்டுல யாரும் இல்லைங்க, நாம பாத்ரூம்ல சோப் போட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த நேரம் பார்த்து காலிங் பெல் அடிக்கும், டெலிபோன் மணி ஒலிக்கும். இன்னொரு சோகமான விஷயங்க, நாம யாரு பேர்ல ரொம்ப அன்பும் பிரியமும் வச்சிருக்கிறோமோ அவங்க தான் நிச்சயமா நம்ம மனசுக்கு பலியை கொடுப்பாங்க. ஆபீஸுக்கு வரும்போது கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, அதனால தான் லேட்டா போச்சு அப்படின்னு பாஸ் கிட்ட ஒரு சின்ன பொய்ய சொல்லுவோம். ஆனா அடுத்த நாளே கார் டயர் நிச்சயமா பஞ்சர் ஆயிடும். நம்ம காரை கழுவி தொடச்சு பளபளன்னு வைப்போம். அன்னைக்குன்னு பார்த்து மழை பெய்யும். ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல 1 மணி நேரம் பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருப்போம். பஸ்ஸே வராத. அப்புறம் அழுத்து போய் ஒரு ஆட்டோ ரிக்ஷாவை பிடிச்சு அதுல ஏறி உட்காருவோம். டிரைவர் மீட்டரை போட்டுட்டு ஆட்டோ ரிக்ஷாவை ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. அந்த நேரம் பார்த்து நாம போக வேண்டிய பஸ் எதிரில எம்டியா வந்துகிட்டு இருக்கும். ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல அழகான ஒரு பொண்ணு அங்க நிக்கிற எல்லாரையும் விட்டுட்டு நேரா நம்ம கிட்ட வந்து, சார் மணி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பான். அந்த நேரம் பார்த்து நம்ம வாட்ச் ஓடாத. வீட்டுல நாம எதையாவது ரிப்பேர் பண்ணிட்டு இருப்போம். அந்த நேரம் பார்த்து கை தவறி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கீழே விழுந்துரும். அது உருண்டு போய் சோஃபாக்கு அடியில மாட்டிக்கும். அதை லேசில் எடுத்துட முடியாத. அதே மாதிரி சில நேரங்கள்ல நம்ம வீட்டுல ஃபேனையோ இல்ல ஒரு மிக்சியோ அதை ரிப்பேர் பண்ணி கிளீன் பண்ணி அழகா எடுத்து வச்சிடுவோம். அதுக்கப்புறம் குனிஞ்சு பார்த்தா மிச்சம் ஒரே ஒரு ஸ்க்ரூ தனியா அம்போன்னு கீழே கிடக்கும். ஒரு லைப்ரரிக்கு நமக்கு வேண்டிய ஒரு புஸ்தகத்தை தேடிக்கிட்டு போவோம். அநேகமா அந்த புஸ்தகம் லைப்ரரியில இருக்காது. தப்பி தவறி இருந்துடுச்சுன்னா அதுல முக்கியமான பக்கங்களை எவனாவது ஒரு மூதேவி கிழிச்சு போட்டிருப்பான். ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு டிக்கெட் வாங்குறதுக்காக நாம போயிருப்போம். அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய கியூ நிற்கும், பக்கத்துல ஒரு சின்ன கியூ நிற்கும். சரி, சின்ன கியூல போய் நின்னா சீக்கிரமா வேலையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு அங்க போய் நிற்போம். நாம நின்ன உடனே இந்த பெரிய கியூ மலமலன்னு போயிடும். சின்ன கியூ நகரவே நகராது. என்னடா தலையெழுத்து நகரவே மாட்டேங்குதுன்னு கியூவை விட்டு வெளியே வந்த அப்புறம் இது மலமலன்னு போயிடும். சரி, அந்த பக்கம் போலாம்னா அதுக்குள்ள கவுண்டரை க்ளோஸ் பண்ணி விடுவாங்க. இதே போல தாங்க ஒரு ஹோட்டலுக்கு போய் நாம ஆர்டர் பண்ணதை சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அப்போ ஒரு கஸ்டமர் எதிரில் வந்து உட்காந்து அவன் எதையோ ஆர்டர் பண்ணுவான். அப்ப தோணும், ஐயோ இதை ஆர்டர் பண்ணாம போயிட்டோமே அப்படின்னு மனசு அலட்டிக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஒரு புது படத்தை பார்க்கறதுக்காக முண்டி அடிச்சுக்கிட்டு டிக்கெட் வாங்கிட்டு நாம தியேட்டருக்கு போவோம். நாம உட்கார்ந்து இருக்கிற வரிசையில நிச்சயமா ஒரு கை குழந்தை நைன்னு அழுதுகிட்டே இருக்கும். இல்ல ஒரு பய லொக்குன்னு இருமிக்கிட்டே இருப்பான். நமக்கு எப்பப்ப குளிர் நடுங்குதோ அப்பப்ப ஒரு ஸ்வெட்டர் எடுத்து குழந்தைக்கு மாட்டிடுவாங்க.
நாம ஒய்ஃபோட குடும்பத்தோட கார்லயோ ட்ரெயின்லயோ செங்கல்பட்டை தாண்டி இருப்போம். அப்போ பின்கதவை பூட்டினோமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் ஒரு 50 ஐட்டங்களை துருவி துருவி செக் பண்ணிட்டு கையும் பையுமா வீட்டுக்கு வந்து சேருவோம். வீட்டுல வந்து எண்ணி பார்த்தா 49 ஐட்டம் தான் இருக்கும். ஓடு மறுபடியும். இது கூட பரவாயில்லைங்க. ஒரு முக்கியமான லெட்டருக்காக போஸ்ட்மேனை எதிர்பார்த்து வீட்டுக்குள்ள குட்டி போட்ட பூனை மாதிரி டென்ஷனோட அலைஞ்சிட்டு இருப்போம். சார் போஸ்ட் அப்படின்னு கத்திட்டு லெட்டரை போட்டுட்டு போஸ்ட்மேன் போயிடுவாரு. ஓடி போய் லெட்டர் எடுத்து பார்த்தா அது எதிர் வீட்டுக்கு வந்த லெட்டரா இருக்குங்க. ராத்திரி பூரா சுத்தமா தூக்கமே இல்லாம மத்தியானம் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டு இருப்போம். அப்ப நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தன் அதே தெருவில் இருக்கிற தாண்டவராயனை பார்க்க போயிருப்பான். தாண்டவராயன் வீட்டுல இல்லைங்க, அவர் வரத்துக்கு இன்னும் அரை மணி நேரம் ஆகுங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த மூதேவி அங்கேயே உட்கார வேண்டியதானே, நேர நம்ம வீட்டுக்கு வருவான். நம்மளை எழுப்பி ஒரு 1.5 மணி நேரம் நம்ம கழுத்தை அறுத்துட்டு போயிடுவான். சொந்தமா கார் இல்லாதவங்க இல்ல கார் டிரைவிங் தெரியாதவங்க இவங்க தான் கார் கதவை அடிச்சு சாத்துவாங்க. அதே போல தாங்க ஒருத்தன் தான் ஒய்ஃபுக்காக கார் கதவை திறந்தான்னு வச்சுங்க, ஒண்ணு அது புது காரா இருக்கணும், இல்ல அவ புது ஒய்ஃபா இருக்கணும். வழக்கமா கார் ஓட்டுறவங்களுக்கு இந்த பெடஸ்ட்ரியன்ஸ்ல நடைபாதையில் நடக்கிறவங்க அவங்களை கண்டா பிடிக்காது. அதே போல இந்த பெடஸ்ட்ரியன்ஸுக்கு கார் ஓட்டுறவங்களை கண்டா பிடிக்காது. இந்த சைக்கிள் ஓட்டுறவங்க ஸ்கூட்டர் ஓட்டுறவங்க இவங்களுக்கு அவங்க 2 பேரையும் கண்டா பிடிக்காது. இவங்க எல்லாருக்குமே நடு ரோட்ல நிக்கிற எருமாட்டை கண்டா பிடிக்காது. உங்க பாஸ் ஊருக்கே தெரிஞ்ச ஒரு பழைய ஜோக்க சொல்றாருன்னு வச்சுங்க, நீங்க வயிறு வலிக்க சிரிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்ல. இந்த மாதிரி எரிச்சல் கொடுக்கக்கூடிய அனுபவங்கள் எத்தனையோ உங்களுக்கும் நடந்திருக்கும். இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட். அதாவது எதிர்பாராத எதிர்பார்க்கிறது தான் ஒரே வழி. ஜெகோஸ்லோவேக்கியால பிராக்னு ஒரு நகர், அங்க ஒரு பெண்மணி இருந்தா. அவளுடைய கணவன் அவளுக்கு நிறைய துரோகம் பண்ணிக்கிட்டே வந்தான். அதனால ரொம்ப விரக்தி அடைஞ்ச அவ ஒரு நாளைக்கு தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ட்டு 3வது மாடியில இருந்து குதிச்சுட்டான். அந்த நேரம் பார்த்து அவனுடைய புருஷன் அந்த பில்டிங்குடைய வாசல்ல நுழைஞ்சுகிட்டு இருந்தான். அவனுடைய ஒய்ஃப் அவன் கண்ணெதிரில் தட்டார்னு கீழே விழுந்த பார்த்த உடனே அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவன் செத்துட்டான். ஆனா தெய்வாதீனமா அந்த பெண்மணி தப்பிச்சுக்கிட்டான்.